Hello everyone, welcome to Target Achievers Academy. நம்ம டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்பில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஆடியோ நோட்ஸ், ஃப்ரீ பிடிஎஃப், சமச்சீர் புக்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், டெய்லி குவிசஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்னு நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் இருக்குது. இந்த வீடியோவில் டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்ம ஆப்போட லிங்க்கை நான் போடுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் அந்த லிங்க்கில் இருந்து நம்மளோட ஆப்பை டவுன்லோட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் செஞ்ச பிறகு நம்மளோட ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இந்த பேஜில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மொபைல் கேட்குது, பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். அந்த பேஜில் இந்த ஆரோ இங்கே பாருங்கள், இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆரோவை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜில் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த பிறகு இங்கே உங்களுடைய சில டீட்டெயில்ஸ் கேட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நேம், உங்களோட பேர் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்ற பாக்ஸில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, உங்களுடைய மெயில் ஐடி என்னன்றதையும் இங்கே என்டர் பண்ணிடுங்க. அடுத்து செலக்ட் ஜெண்டர், உங்களுடைய பாலினம் என்ன அப்படின்றது அந்த இடத்துல போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட், நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, இப்போ தமிழ்நாடு அப்படின்ற பட்சத்தில் அங்கே போய் நீங்கள் தமிழ்நாடை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண பிறகு, அதாவது நேம், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, செலக்ட் ஜெண்டர், செலக்ட் ஸ்டேட், ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ண பிறகு க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த க்ரியேட் பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல இந்த பாஸ்வேர்டு கேட்ட இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அதை ஃபில் பண்ண பிறகு பாஸ்வேர்டையும் நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த சைன் அப் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒன்ஸ் சைனப்பு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண பிறகு சைனப் கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஆர்டினரி மெசேஜ், அதாவது ஒரு ஓடிபி கேட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணணும்னா என்டர் பண்ண பிறகு நீங்கள் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளுடைய ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்சத்தில் இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண பிறகு இங்கே க்ரியேட் பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் கிளிக் பண்ண பிறகு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எந்த நம்பர் இந்த இடத்துல கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிங்கனாவே நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ உங்களோட ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு மறுபடியும் நம்மளோட ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய நீங்கள் எந்த நம்பரை ரெஜிஸ்டர் நம்பர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ கொடுத்தீங்களோ அந்த நம்பரையும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து சப்மிட் பட்டன்
கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் நம்ம ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஆப்புக்குள்ளே என்டர் ஆகி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு. இப்போது நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ நம்மளுடைய ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஃபர்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ இல்லை மெயில் ஐடிக்கோ, ஸோ 2க்குமே உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாஸ்வேர்டை வந்து மறந்து போனாலும் ஃபர்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த நம்பர் ஏற்கனவே கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கும் அண்ட் உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டும் வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஸோ நம்மளுடைய ஆப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிடிஎஃபாக இருக்கட்டும், ஃப்ரீ மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், சமச்சீர் புக்ஸாக இருக்கட்டும், ஆடியோ நோட்ஸ் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்மளோட ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.